வணக்கம். வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நாளில் இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடணும். தோசை ஊற்றுறதுக்கு தேவையான பதத்துக்கு மாவை நல்லா அரைச்சி எடுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மாவு இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் மாவு இருக்கணும். இப்போ மிக்சி ஜாரில் இருக்க மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ தோசை மாவு ரெடி ஆகிட்டு, அடுத்து நம்ம இது கூட சாப்பிட்றதுக்கு தக்காளி கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 தக்காளி, 7-8 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், 10 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டு காஞ்ச மிளகாய், புளி எல்லாமும் அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு தேவைக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடணும். அடுத்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதும் கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி அதில் ஊற்றி தாளித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த சட்னியை நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாமே பச்சையாகவே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்க விட்டு இந்த பச்சை வாசனை வரைக்கும் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணணும். சட்னி நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து அடுப்பில் தோசைகள் வச்சு நல்லா சூடானதும் எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் அப்படியே சைடில் இருந்து உள்ளே போகிற மாதிரி ஊற்றி நல்லா விரிச்சு விடணும். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு மாவு ஊற்றினா தான் தோசை நல்லா வரும். இல்லைன்னா மாவு நல்லா உருண்டு உருண்டு வந்துடும். பாருங்கள், ஒரு சைடு மாவு வந்ததும் தோசை சைடெல்லாம் அப்படியே மேலே எழும்பி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மாற்றி போட்டுடலாம். 2 சைடும் தோசையை நல்லா செவக்க வேக விட்டு எடுத்து பரிமாற வேண்டியது தான். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு தோசை ஊற்றினா தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். தீயை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டு தோசை சுடும்போது தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். அதே நேரம் கரிஞ்சிராமலும் பார்த்துடணும். பாருங்கள், தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி இது கூட வச்சு பரிமாற வேண்டியது தான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கார சட்னி முட்டை தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தோசையும் சட்னியும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.